வணக்கம். பித்ருக்களின் தாகத்தை தணிக்கும் தை அமாவாசை. மாதந்தோறும் வரும் அமாவாசை தினங்களில் முன்னோர்களை வழிபடும் வழக்கம் நம்மிடையே உள்ளது. ஆனாலும் ஆடி அமாவாசை, புரட்டாசியில் வரும் மகாலய அமாவாசை, தை அமாவாசை போன்றவை அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவை. ஆடி அமாவாசை என்று பித்ருலோகத்தில் இருந்து பூலோகத்திற்கு புறப்பட்டு வரும் நம்முடைய முன்னோர்கள் மகாலய அமாவாசையில் நம் வீட்டு வாசலில் உணவுக்காக நின்று நாம் படைக்கும் உணவுகளை, நாம் கொடுக்கும் தர்ப்பணத்தையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். பின்னர் அவர்கள் தை அமாவாசையில் மீண்டும் பித்ருலோகம் புறப்பட்டுச் செல்வதாக ஐதீகம். அதனால்தான் ஆடி அமாவாசை, மகாலயம், தை அமாவாசைகள் முக்கியத்துவம் வாய்ந்தவை. தை அமாவாசை அன்று பித்ருலோகம் புறப்படும் முன்னோர்களுக்கு தாகம் அதிகமாக இருக்கும். எனவே அன்றைய தினம் நீர்நிலைகளில் நம்முடைய முன்னோர்களுக்கு எள் தண்ணீர் தெளித்து தர்ப்பணம் செய்ய வேண்டும். இதனால் அவர்கள் நெகிழ்ச்சி அடைந்து நமக்கு ஆசிகளை வழங்குவார்கள். பித்ருக்களின் சாபத்திற்கு ஆளாகிவிட்டால் தெய்வத்தால் கூட கருணை காட்ட முடியாது என்கிறது கருட புராணம். மறைந்த நம் முன்னோர்களுக்கு சிரத்தையுடன் செய்யும் காரியம் என்பதால் இது சிராத்தம் என்று அழைக்கப்படுகிறது. எனவே தை அமாவாசை திதியன்று ஆறு, கடல் உள்ளிட்ட நீர்நிலைகளில் நீராடி முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை படையல் வைத்து தர்ப்பணம் செய்து விரதம் கடைபிடித்தால் நல்லது. நன்றி.